குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைம்லைனில் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் 1900 to 1947. மொத்தம் உங்களுக்கு புக்கில் 2 டைம்லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ஒன்று, அது இல்லாமல் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அதுவும் பார்த்திங்கன்னா 1900லேருந்து 1950 வரையும், அதுவும் 50 வருஷத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவை பொறுத்தவரையும் 1947 நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கின வரையும் உள்ள டைம்லைன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 டைம்லைன் நம்ம பார்த்தோம்னாவே போதும். அதில் பார்த்திங்கன்னா இருக்குது வேர்ல்டு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அடுத்து இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். இந்த 2 டைம்லைன் மட்டும்தான் உங்களுக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்குது. இதை மட்டும் தரவு பண்ணிட்டோம்னாவே பப்ளிக் எக்ஸாமில் நமக்கு 5 மார்க் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், தமிழில் வங்கப்பிரிவினை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அக்டோபர் 16 பெங்காலை வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால் அப்படின்னு லார்ட் கர்சன் அப்படிங்கிற இந்தியன் கவர்னர் வந்து என்ன பண்ணார்னா பிரித்து அதுக்கு என்ன ரீசன் சொன்னார்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் 2ஆக பிரித்தேன் அப்படின்னு சொன்னார். பட்டு உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, இந்து முஸ்லீம் ஒற்றுமை வந்து பெங்காலில் இருந்துச்சு. அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால்னு 2ஆக பிரித்து விட்டாங்க. இதோட ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த அக்டோபர் 16, 1905 வந்து துக்க நாளாக அந்த பெங்காலிஸ் வந்து அனுசரிக்க ஆரம்பித்தாங்க. அங்கே உள்ள கங்கை நதியில் புனித நீராடி வந்தே மாதரம் பாடலை பாடி நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கோம், இந்து முஸ்லீம்லாம் ஒற்றுமையாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது வந்து இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுதேசி மூமெண்ட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, சுதேசி இயக்கம், அதாவது இந்தியா ஃபார் இண்டியன்ஸுங்கிற கான்செப்டில் இந்திய பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் என்னென்னா சுதேசி இயக்கம், அதாவது சுதேசி மூமெண்ட்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கான்செப்ட் இருந்துச்சு. ஒன்று மிதவாத போக்கு, மாட்ரேட் கான்செப்ட்னு சொல்லுவோம், ஆக்கப்பூர்வ சுதேசி, தீவிர தேசியவாதம், புரட்சிகர தேசியவாதம் அப்படின்ட்டு 4 முக்கிய போக்குகளாக இந்த சுதேசி இயக்கம் செயல்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வாஸ் ஸ்டார்டட். இந்த சுதேசியை செயல்படுத்துகிறதில் மேற்கொள்ளப்பட்ட துணிச்சலான நடவடிக்கையில் ஒன்று வந்து தூத்துக்குடியில் வ.உ. சிதம்பரனாரால் தொடங்கப்பட்ட சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். இதுக்கு பேர் என்ன பேர் வச்சார்னா, காளியா அப்படின்னு ஒரு கப்பலுக்கும் லாவோ அப்படிங்கிற ஒரு கப்பலுக்கும் பேர் வச்சார். இதை வந்து விலைக்கு வாங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்பும், இலங்கையில் இருக்க இலங்கையை தான் கொழும்புன்னு சொல்லுவோம், இலங்கைக்கும் தூத்துக்குடி இடையில் இந்த கப்பல் போக்குவரத்தை நடைபெற வச்சவர் யாருன்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அதுக்காக தான் நம்ம வந்து அவரை கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னு சொல்லுவோம்ல, தமிழில் எல்லாம் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோம் ரூல் லீக். இது வந்து 1916லேருந்து 1918 வரை இந்தியாவில் செயல்பட்ட இயக்கம். இதில் வந்து பாம்பேயில் திலகரும், தமிழ்நாட்டில் சென்னையில் அன்னிபெசன்ட் அம்மையாரும் அவங்களால தொடங்கப்பட்டது. அதாவது பாம்பேயில் திலகர், சென்னையில் அன்னிபெசன்ட் அம்மையார், இவங்க 2 பேரால் ஒவ்வொரு இடங்களில் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் வந்து இந்தியாவுக்கு வந்து தேசிய இயக்கத்தில் வந்து புத்துயிர் ஊட்டுறதுக்காக தீவிரமாக ஏற்படுத்தப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா, இந்தியாவுக்கு தன்னாட்சி பெற்றுத்தருவது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லக்னோ பேக்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 1916 தன்னாட்சி இயக்கமும் அதுக்கு அடுத்து வந்து மிதவாத தேசியவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் மறு இணைப்பு காரணமாக முஸ்லீம்களோட ஒரு புதிய பேச்சுவார்த்தைக்கான சாத்தியக்கூறு ஏற்பட்டது இந்த லக்னோ ஒப்பந்தத்தின் மூலமாக தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள் சாம்பிரான் சத்தியாகிரகா. சாம்பிரான்ங்கிறது வந்து பீகாரில் உள்ள ஒரு இடம் தான் சாம்பிரான். அங்கே வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பின்பற்றிய கொள்கை வந்து தீன் கதியா அப்படிங்கிற ஒரு முறை பின்பற்றினாங்க. இது வந்து ஒரு சுரண்டல் முறை. இந்திய விவசாயிகள் வந்து தங்களோட நிலத்தில் 20ல் 1 பங்கு என்ன பண்ணோன்னா, இந்த அதாவது இண்டிகோ அப்படிங்கிற செடியை வந்து, அதாவது நீலச்சாயம், இந்த டைக்கெலாம் பயன்படுத்துவாங்களே இண்டிகோ அப்படிங்கிறது, அந்த நீலச்சாய செடியை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு வந்து எந்த விலையும் இல்லை, ஆங்கிலேயர்களுக்கு இலவசமாக கட்டாயமாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. இதை எதிர்த்து காந்தியோட தலைமையில் அங்கே சாம்பிரானில் வந்து ஒரு சத்தியாகிரக போராட்டம் நடந்துச்சு. இதில் அவங்களுக்கு விடுதலையும், அதாவது அந்த பிரச்சனையில் தீர்வும் காணப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேடா சத்தியாகிரகா.
கேடா சத்தியாகிரகத்தை பொறுத்தவரையும் வந்து காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கின ஒரு போராட்டம்னு சொல்லலாம். அதுக்கு முன்னால் இருந்த தலைவர்களை போல் இல்லாமல் நாட்டு மக்களை ஒன்று திரட்டும் பணியில் காந்தி தன்னோட திறமையை வெளிப்படுத்தினார். இதில் காந்தியை பொறுத்தவரையும் இந்த கேடா சத்தியாகிரகத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா குஜராத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம்னு சொல்லலாம். குஜராத்தில் வந்து வரி, அதாவது பஞ்சம், அந்த குறிப்பிட்ட காலம், அதாவது 1918 பார்த்திங்கன்னா குஜராத்தில் பஞ்சம் ஏற்பட்டதுனால மக்களால் வரி கட்ட முடியலை. அதே சமயத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் பஞ்ச காலங்களில் அதிகமாக வரியை வந்து விதித்தாங்க. ஏற்கனவே இருந்த நடைமுறை வரியை விட அதிகமான வரி விதிப்பு இருந்துச்சு. இதை எதிர்த்து காந்தியோட தலைமையில் குஜராத்தில் கேடாவில் வந்து சத்தியாகிரக போராட்டம் நடத்தி அவங்களுக்கு வந்து அந்த ரிலாக்ஸேஷன் வாங்கி கொடுத்தாரு காந்தி. ஸோ இதை வந்து கேடா சத்தியாகிரகான்னு சொல்லுவோம். நீங்கள் சாம்பிரான்னா வந்து நீங்கள் பீகாரை ஞாபகம் வச்சுக்கணும், கேடானா நீங்கள் வந்து குஜராத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஆதரவாக ஏற்படுத்தப்பட்ட இயக்கங்கள் இல்லை போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரவுலட் ஆக்ட். ரவுலட் ஆக்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து பிளாக் ஆக்ட், கருப்பு சட்டம்னு சொல்லுவோம். என்னென்னா விசாரணை இல்லாமல் சிறையில் அடைப்பது என காவல்துறைக்கு அதீத அதிகாரங்களை ரவுலட் சட்டம் வழங்கியது. இந்த சட்டத்தை இயற்றியவர் வந்து நீதிபதி ரவுலட், ஆங்கிலேயர். இதனால் இந்தியா முழுக்க நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டம் வந்து 1919 ஏப்ரல் 6 வந்து அழைப்பு விடுத்தாங்க. இது வந்து உண்ணாவிரதம் இருத்தல் மற்றும் பிரார்த்தனையும் கூடிய ஒரு அகிம்சை போராட்டமாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நாடு முழுவதும் பரவிய தொடக்க கால காலனிய எதிர்ப்பு போராட்டம், ரவுலட் சட்டத்துக்கும் எதிரான போராட்டம். பஞ்சாபில் குறிப்பாக அமிர்தசரஸ் மற்றும் லாகூரில் தீவிரமாக இந்த போராட்டம் நடந்துச்சு. காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதும் பஞ்சாபுக்குள் நுழைய விடாமல் தடுக்கப்பட்டார். ஏப்ரல் 9 டாக்டர் சாஹிபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால் இந்த ரெண்டு முக்கிய உள்ளூர் தலைவர்களும் இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்றதால் அமிர்தசரஸில் இவங்க கைது செய்யப்பட்டாங்க. அதாவது ரவுலட் சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாலியன் வாலாபாக் மேஸ்கரே, ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு சொல்லுவோம். இது வந்து ஜெனரல் டயருடைய ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாலியன் வாலாபாக் மேஸ்கரேயை பொறுத்தவரையும் 1919 ஏப்ரல் 13 1919 ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பைசாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பைசாக்கினா அது வந்து சீக்கியர்களோட அறுவடை திருநாள். அங்கே வந்து ஒரு செலிப்ரேட் நம்ம எப்படி அந்த தை திருநாள் கொண்டாடுறோம்ல, பொங்கல், அது மாதிரி சீக்கியர்களோட அறுவடை திருநாளை தான் வந்து பைசாக்கின்னு சொல்லுவோம். அந்த திருநாளில் வந்து இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் அங்கே வந்து கூடியிருந்தாங்க. இந்த கூட்டம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்ச வட்டி அந்த இடத்த வந்து பீரங்கி வண்டி மற்றும் ஆயுதமேந்திய வீரர்களோட ஜெனரல் ரெஜினால்டு டயர், அவர் பேர் ஜெனரல் ரெஜினால்டு டயர், சுற்றி வளைச்சார். ரொம்ப உயரமான சுவர் இருந்துச்சு, சுற்றுச்சுவர் இருந்துச்சு. அந்த மைதானத்தில் வந்து ஒரே ஒரு நுழைவாயில் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த பகுதியை ஃபுல்லாக எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் கண்மூடித்தனமாக சுட ஆரம்பித்தாங்க. இந்த துப்பாக்கி குண்டுகளை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு இந்த துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அதிகாரப்பூர்வமாக அரசு தகவலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 379 பேர் இறந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 1000க்கும் மேற்பட்டவர் வந்து இறந்துருக்க தான் உண்மையான கள நிலவரம் சொல்லுது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த சம்பவத்துக்கு பிறகு படைத்துறை சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பஞ்சாபில் குறிப்பாக அமிர்தசரஸில் மக்கள் சவுக்கடி கொடுக்கப்பட்டு தெருக்களில் வந்து ஊர்ந்து செல்ல வைக்கப்பட்டாங்க. அதாவது தவந்துட்டு போகிற மாதிரி. இந்த கொடுமையெல்லாம் இந்தியர்கள் வந்து பார்த்து கொதித்தலை செய்தது. ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணார்னா, அவர் கொடுத்துருந்தா நைட்வுட், அதாவது வீர திருமகன் அப்படிங்கிற பட்டத்தை திரும்ப கொடுத்தாரு. கெய்சர் இ ஹிந்த் அப்படிங்கிற பதக்கத்தை வந்து காந்தியடிகளுக்கு ஆங்கிலேயர்கள் கொடுத்துருந்தாங்க. என்ன பதக்கம்னா கெய்சர் இ ஹிந்த். இந்த பதக்கத்தை காந்தியடிகள் திருப்ப கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கிளாஃபட் மூமெண்ட். இது வந்து 1918 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிவுக்கு வந்த பிறகு இஸ்லாமிய மத தலைவர் என உலகம் முழுவதும் போற்றப்பட்ட துருக்கியோட கலீஃபா கடுமையாக நடத்தப்பட்டார். அவருக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த கிலாபத் இயக்கம்.
மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சௌகத் அலி எனும் அலி சகோதரர் தலைமையில் இந்த இயக்கம் நடந்தது. இந்த இயக்கத்துக்கு ஆதரவளித்த காந்தியடிகள் இந்த இயக்கத்தை இந்து முஸ்லீம் இணைக்க ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டார். 1919 ஆண்டு நவம்பர் மாதம் டில்லியில் நடைபெற்ற ஒரு அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டுக்கு அவர் தலைமையேற்றார். அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா 3 கான்செப்ட் பற்றி பேசினாங்க. ஃபஸ்ட்டு வந்து அல்லாஹு அக்பர், செகண்டு பார்த்திங்கன்னா வந்தே மாதரம், தேர்டு வந்து இந்து முஸ்லீம் வாழ்க. 3 கான்செப்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு அல்லாஹு அக்பர், செகண்ட் வந்தே மாதரம், தேர்டு வந்து இந்து முஸ்லீம் வாழ்க. இந்த 3 தேசிய முழக்கங்களை வந்து சௌகத் அலி முன் வச்சார். இதை வந்து காந்தி ஆதரித்தார். 1920 ஜூன் 9 அலகாபாத்தில் கூடிய கிலாபத் குழுவோட கூட்டம் காந்தியடிகளோட அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஒத்துழையாமை இயக்கம் வந்து 1920 ஆகஸ்ட் முதல் நாள் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் 1920 செப்டம்பரில் கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கியது. பின்னர் 1920 டிசம்பர் மாதத்தில் இது தொடங்கப்பட்டது. இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா சேலம் சி விஜயராகவாச்சாரியோட தலைமையில் நாக்பூரில் நடந்த அமர்வில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒத்துழையாமை இயக்க திட்டத்தோட கூறுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமாக பதவிகள் அனைத்தையும் திரும்ப ஒப்படைக்கிறது. செகண்டு, அரசின் செயல்பாடுகளில் ஒத்துழைக்காமல் இருக்குது. 3வது, நீதிமன்ற வழக்குகளை வழக்குரைஞர்கள் ஆஜராகாமல் இருக்கிறது. நீதிமன்றத்தில் இருந்த வழக்குகளுக்கு தனியார் மத்தியஸ்தர் மூலமாக தீர்வு காண்பது. அரசு பள்ளிகளை குழந்தைகளும் அவற்றின் பெற்றோர்களும் புறக்கணிப்பது. 1919 ஆண்டு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவைகளை புறக்கணிப்பது. அரசு விருந்து நிகழ்ச்சிகள் மற்றும் இதர விழாக்களில் பங்கேற்பதில்லை என்று முடிவு செய்யப்பட்டது. குடிமைப்பணி, சிவில் அல்லது இராணுவ பதவிகளை ஏற்க மறுப்பது. கடைசியாக அந்நிய பொருட்களின் புறக்கணிப்பு மற்றும் உள்ளூர் பொருட்களுக்கு ஊக்கம் தரும் சுதேசி இயக்கத்தின் கொள்கைகளை பரப்புவது. இதுதான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டோடைய கான்செப்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சௌரி சௌரா இன்சிடெண்ட். இதுக்கு வந்து வரிகொடா இயக்கம் மற்றும் சௌரி சௌரா சம்பவம்னு சொல்லுவோம். இது வந்து 1922 பிப்ரவரி மாதத்தில் பர்தோலியில் வரிகொடா இயக்கத்தோட பிரச்சாரம் காந்தி அறிவித்த இடம் வந்து பர்தோலியில் வந்து வரிகொடா இயக்கத்தோட கேம்பெயின் ஆரம்பித்தார். இந்த இயக்கத்தோட ஒரு தேசிய தலைவராக காந்தியடிகள் நற்பெயரை பெரிதும் மேம்படுத்தியது. குறிப்பாக சொல்லணும்னா விவசாயிகள் மத்தியில் ஒரு மாபெரும் தலைவராக அவர் மரியாதையை உயர்த்தியது. காந்தியடிகள் நாடு தழுவிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அவர் பயணம் மேற்கொண்ட இடங்களில் எல்லா அந்நிய துணிகள் குவிக்கப்பட்டு தீயிட்டு கொளுத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கானவங்க வந்து அரசு வேலைகளை துறந்தாங்க. மாணவர்கள் பெரும் எண்ணிக்கையில் தங்கள் கல்வியை கைவிட்டனர். பெருமளவில் வழக்குரைஞர்கள் தங்கள் தொழிலை கைவிட்டனர். ஆங்கிலேயர்கள் பொருட்கள் மற்றும் நிறுவனங்கள் புறக்கணிப்பை தீவிரமாக நடந்தது. ஆங்கிலேய பொருட்களை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பொருட்கள் மட்டும் இல்லாமல் ஆங்கிலேய நிறுவனங்களையும் இந்தியர்கள் வந்து புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க. வேல்ஸ் இளவரசருடைய இந்திய பயணத்தை புறக்கணிப்பது வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு. 1922 பிப்ரவரி 5 தற்போதைய உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோராக்பூர் அப்படிங்கிற இடத்துல சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் தேசியவாதிகள் நடத்திய பேரணியை தான் என்னென்னு சொல்லுவோம்னா சௌரி சௌரா சம்பவத்துக்கு முக்கிய அடிப்படை காரணமாக இருந்துச்சு. இதில் வந்து அந்த பேரணி நடத்திட்டு போனவங்க மேலே காவல்துறையினர் வந்து தடியடி நடத்தினாங்க. ஸோ அந்த கிராமத்தில் சேர்ந்த அந்த தேசியவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா அந்த காவல் நிலையத்தை தீயிட்டு கொளுத்தினாங்க. இதில் 22 காவலர்கள் இறந்தாங்க, பிரிட்டிஷ் போலீஸ்மேன் இறந்தாங்க. ஸோ இந்த சம்பவத்துக்கு காந்தி தான் காரணம்ன்ட்டு அவரை 1922 அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை சௌரி சௌரா சம்பவம்னா நீங்கள் சிம்பிளாக எப்படி வச்சுக்கிறீங்கன்னா உத்தரப்பிரதேசில் கோராக்பூரில் சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே உள்ள பீசன்ஸ் எல்லாம் சேர்ந்து காந்தியோட நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு ஆதரவாக ஒரு அணிவகுப்பு போராட்டம் ஒரு
அமைதி பேரணி போனாங்க. இதில் வந்து போலீஸ்காரங்க, ஆங்கிலேய போலீஸ்காரங்க வந்து தடியடி நடத்தினாங்க. இதில் கோபமடைஞ்ச அதாவது அங்கே உள்ள பீசன்ட்ஸ், அதாவது உழவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே உள்ள அந்த போலீஸ் ஸ்டேஷனை ஃபயர் பண்ணாங்க. இதில் 22 போலீஸ்மேன் இறந்தாங்க அப்படின்னு அவங்க வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் பார்ட்டி, த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்வராஜ் பார்ட்டி. காங்கிரஸ் கட்சி ரெண்டாக பிளவுபட்டதுக்கு பிறகு மாற்றத்தை விரும்புபவர்கள் மற்றும் மாற்றத்தை விரும்பாதவர்கள் என 2 பிரிவாக பிரிஞ்சாங்க. மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் ஆகியோர் தலைமையில் காங்கிரஸார் தேர்தலில் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்குள் நுழைய வேண்டும் என விரும்பினார்கள். சட்டப்பேரவையில் பங்கேற்று பணியாற்றுவதன் மூலம் மட்டுமே தேசிய நலன் மேம்படுத்தப்படும் என்று இரட்டை ஆட்சியில் பங்கேற்பதன் மூலம்தான் காலனி ஆதிக்க அரசை பாதிப்படைய வைக்க முடியும் என்று அவர்கள் வாதிட்டனர். அவர்களே மாற்றத்தை விரும்புவோர் என்று அழைக்கப்பட்டாங்க. வல்லபாய் பட்டேல், ராஜாஜி உள்ளிட்ட காந்தியடிகளை தீவிரமாக பின்பற்றிய பலர் மாற்றத்தை விரும்பாதவங்களாக இருந்தாங்க. அரசுடன் ஒத்துழைப்பு இயக்கத்தை, அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தை தொடரணும் அப்படின்னு நினச்சாங்க. இதோட விளைவு என்ன ஆச்சுன்னா, மோதிலால் நேரும் சிஆர் தாஸும் என்ன பண்ணாங்கன்னா 1923 ஜனவரி 1 ஜனவரி 1 சுயராஜ்ய கட்சியை தொடங்கினாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1923 ஜனவரி 1. இந்த கட்சி வந்து பின்னர் காங்கிரஸ் கட்சியோட சிறப்பு அமர்வில் அங்கீகரிக்கப்பட்டது. ஆங்கிலேய இந்தியாவின் பேரரசு, இம்பீரியல்னு சொல்லுவோம். ஆங்கிலேய இந்தியாவின் பேரரசை வந்து இம்பீரியல்னு சொல்லுவோம். சட்டப்பேரவை மற்றும் பல்வேறு மாகாண சட்டப்பேரவைகளுக்கு பெரும் எண்ணிக்கையில் சுயராஜ்ய கட்சி உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. தேசியவாத கருத்துக்களை முன்னெடுத்து செல்ல அவர்கள் சட்டப்பேரவை ஒரு களமாக பயன்படுத்தி கொண்டனர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டாபிக் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த சைமன் கமிஷன் 1927. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1927 நவம்பர் 8 இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை, இந்தியன் ஸ்டாச்சுரி கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம், நியமிப்பதாக ஆங்கிலேய அரசு அறிவித்தது. சர் ஜான் சைமன் அப்படிங்கிறவரோட தலைமையில் இந்த குழுவில் 7 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. இந்த குழு வந்து சைமன் கமிஷன் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. சைமன் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழுவில் ஒருத்தர் கூட இந்தியர் கிடையாது. எல்லாமே 7 பேர் கொண்ட குழுவோட தலைவர் தான் யாருன்னா சர் ஜான் சைமன். இந்த குழுவில் ஒரு இந்தியர்கள் கூட இல்லை. அதனால் இந்த குழுவை இந்தியர்கள் வந்து புறக்கணித்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1928 மோதிலால் நேரு ரிப்போர்ட். இந்தியாவில் இருந்த பல்வேறு அரசியல் கட்சிகளை வந்து சைமன் குழு புறக்கணிப்பு செஞ்சதுனால சைமன் குழு முன்மொழிவுகளுக்கு மாற்றாக இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டு 1928 அனைத்து கட்சி மாநாடு நடந்துச்சு. இந்த கொள்கைகளோட அடிப்படையில் அரசியல் சாசன வரைவுக்கான திட்டம் வகுக்க மோதிலால் நேரு, அதாவது ஜவஹர்லால் நேருவோட அப்பா, அவருடைய தலைமையில் கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டுச்சு. அந்த கமிட்டியோட அறிக்கை வந்து நேரு அறிக்கை, நேரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து சில அடிப்படை கருத்துக்களை வந்து பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா, அந்த என்னென்ன அறிக்கை சொல்லியிருந்தாங்கங்கிற பார்க்குறதுக்கு முன்னால் அந்த லாகூர் காங்கிரஸ் சீசனில் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, 1929 டிசம்பர் மாதத்தில் லாகூரில் ஜவஹர்லால் நேருவோட தலைமையில் ஒரு காங்கிரஸ் மீட்டிங் நடந்துச்சு. இதில் வந்து முழுமையான சுதந்திரம் என்பது இலக்காக அறிவிக்கப்பட்டது. வட்டமேசை மாநாடு, அதாவது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கணும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டுச்சு. 1930 ஜனவரி 26 பார்த்திங்கன்னா சுதந்திர நாளாக அறிவிக்கப்பட்டு 1930 ஜனவரி 26 வந்து இண்டிபெண்டன்ஸ் டேயாக அறிவிக்கணும். அதே மாதிரி வரிகுடா இயக்கம் உள்ளிட்ட சட்ட மறுப்பு இயக்கம் மூலமாக வன்முறையற்ற முறையில் முழுமையான சுதந்திரத்தை அடைவது குறித்தும் நாடு முழுவதும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்த இயக்கத்தை தொடங்க இந்திய தேசிய காங்கிரஸ் காந்தியடிகளுக்கு அங்கீகாரம் அளித்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சால்ட் சத்தியாகிரகா. சால்ட் சத்தியாகிரகா பொறுத்தவரையும் 1930 ஜனவரி 31 நாளுக்குள்ளே நிறைவேற்ற வேண்டும் என்ற காலக்கெடுவோட அரச பிரதிநிதி
வைஸ்ராயின்னு சொல்லுவோம். இர்வின் பிரபு அந்த காலகட்டத்தில் இருந்தார். கோரிக்கைகள் அடங்கிய மனு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. என்னென்ன அதில் கான்செப்ட் சொல்லியிருந்தாங்கன்னா, இராணுவம் மற்றும் ஆட்சி பணிகளுக்கான சேவைகளுக்கான செலவுகளை 50% வரை குறைக்கணும். 2வது, முழுமையான புறக்கணிப்பை அறிமுகம் செய்கிறது. 3வது, அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வது. 4வது, நில வருவாயை 50% குறைப்பது. 5வது, உப்பு வரியை ரத்து செய்வது. இதை பற்றி அந்த கோரிக்கை மனுவில் இர்வின் பிரபுட்ட வந்து காந்தியடிகளால் கொடுக்கப்பட்ட ஒரு கோரிக்கை மனு தான் இது. இதில் கோரிக்கை மனுவுக்கு அரச பிரதிநிதி வந்து பதில் வந்து தெரிவிக்காத நிலையில் காந்தியடிகள் வந்து சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினார். உப்பு மீதான வரியை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஒரு அறிவுபூர்வமான முடிவாக அறிவித்தார். காந்தியடிகள் 1930 மார்ச் மாதம் 12ஆம் தேதி 78 பேரோட குஜராத்தில் இருக்க சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தன்னோட புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை தொடங்கினார். இந்த யாத்திரையில் நூற்றுக்கணக்கான மக்கள் சேர அது நீண்டு கொண்டே போனது. காந்தியடிகள் தனது 66வது வயதில் 24 நாள் நடந்து 241 மைல் தொலைவு யாத்திரையாக நடந்து போய் 1930 இந்த தண்டி கடற்கரையை அடைஞ்சார். அடுத்த நாள் காலை ஒரு கைப்பிடி உப்பை கையில் எடுத்து உப்பு சட்டத்தை மீறினார். இதைத்தான் நம்ம புகழ்பெற்ற உப்பு சத்தியாகிரகம் இல்லை தண்டி யாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இந்த இயக்கத்தோட மத்தியில் 1930 பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் லண்டனில் ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. 1930 நவம்பரில் லண்டனில் நடந்த கான்ஃபரன்ஸ் தான் என்னென்னா ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இதில் வந்து பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு மாகாண சுயாட்சியோட கூடிய மத்திய அரசு பற்றிய யோசனையை அறிவித்தார். காங்கிரஸோட தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததுனால இந்த வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி கலந்துக்கல்ல. இந்த பிரிவினை குறித்து எந்தவித முடிவும் எட்டப்படாமலே இந்த மாநாடு முதல் வட்டமேசை மாநாடு வந்து நிறைவு பெற்றது. 2ஆம் வட்டமேசை மாநாடுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காந்தி இர்வின் பேக்ட் அப்படின்னு 1931 கொடுத்துருக்காங்கல்ல. அது என்னென்னா காந்தியடிகளோட வந்து இந்திய அரச பிரதிநிதி இர்வின் பிரபு வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் என்ன முடிவு பண்ணாங்கன்னா 1931 மார்ச் 5ஆம் தேதி காந்தி இர்வின் பேக்ட் வந்து சைன் ஆனிச்சு. இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வன்முறையில் ஈடுபடாத அனைத்து அரசியல் கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்வது, கைப்பற்றப்பட்ட நிலத்தை வந்து திரும்ப கொடுக்கறது, பதவி விலகிய அரசு ஊழியர்கள் விஷயத்தில் நீக்குப்போக்காக நடந்துக்கிறது ஆகிய கோரிக்கைகளை ஆங்கிலேய அரசு ஏற்றுக்கிச்சு. நம்ம இந்தியர்கள் சொன்ன கோரிக்கையை ஆங்கிலேயர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. கடலோர கிராமங்களை சேர்ந்த மக்கள் தங்களோட பயன்பாட்டுக்காக உப்பு காய்ச்சவும் வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டங்கள் செய்யவும் இந்த ஒப்பந்தம் வகை செஞ்சிச்சு. சட்ட மறுப்பு இயக்கத்தை ரத்து செய்துவிட்டு 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காங்கிரஸ் கட்சி ஒப்புக்கொண்டாங்க. 1931 செப்டம்பர் 7ஆம் தேதி நடந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்துக்கிட்டார். சிறுபான்மையினருக்கு தனி தொகுதிகள் வழங்குறத காந்தியடிகள் ஏற்றுக்கலை. இதன் விளைவாக 2வது வட்டமேசை மாநாடு எந்த ஒரு முடிவும் எட்டப்படாமல் முடிவுக்கு வந்துச்சு. இதனிடையே பார்த்திங்கன்னா 1932 நவம்பர் 17ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 24ஆம் தேதி வரையும் 3rd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், நல்லா வச்சுக்கோங்க, 1932 நவம்பர் 17 டிசம்பர் 24 வரையும் பார்த்திங்கன்னா 3rd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. இந்த சட்டமறுப்பு இயக்கத்திற்கு வந்து அதாவது காந்தி வந்து இங்கே சட்டமறுப்பு இயக்கத்துக்கு புத்துயிர் ஊட்டிக்கிட்டு இருந்த காரணத்தினால காங்கிரஸ் கட்சி இந்த மாநாட்டில் பங்கேற்கலை. அடுத்து அதே வருஷத்தில் பாருங்கள் 1932 கம்யூனுவல் அவார்டு, 2nd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பார்த்தோம். அடுத்து 3rd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தோம். அடுத்து கம்யூனுவல் அவார்டு அப்படின்னா என்னென்னா வகுப்புவாத அறிக்கை, வகுப்பு வாரி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லலாம். அதே வருஷத்தில் பாருங்கள் என்ன இருக்குது, நமக்கு பூனா பேக்ட் அப்படின்னு இருக்குது, பூனா ஒப்பந்தம். இது 2 பற்றியும் பார்க்க போகிறோம். 1932 ஆகஸ்ட் 16 பார்த்திங்கன்னா வகுப்பாரி ஒதுக்கீட்டை பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு அறிவித்தார். முஸ்லீம்கள், சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராகிய
B.R. அம்பேத்கர் தனது கருத்துக்களின்படி தனி தொகுதிகள் அறிவிக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் அதிகாரத்தை வழங்கும் என வாதிட்டார். 1932 பார்த்திங்கன்னா செப்டம்பர் 20 காந்தி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி ஒதுக்கீட்டுக்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார். செப்டம்பர் 20, 1932. மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத் மற்றும் பல தலைவர்கள் B.R. அம்பேத்கர் மற்றும் MC ராஜா மற்றும் இதர ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் தலைவர்களோட பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்க. தீவிர பேச்சுவார்த்தைக்கு பிறகு காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானுச்சு. இதுவே பூனா ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசியல் சட்டம், இல்லாட்டி இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சட்டமறுப்பு இயக்கத்தோட ஆக்கப்பூர்வ வெளிப்பாடுகளில் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டமும் ஒன்று. மாகாணங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம், அதாவது அட்டானமஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். மத்தியில் இரட்டை ஆட்சி, இது இந்த 1935ஓட முக்கிய சாராம்சம். மத்தியில் இரட்டை ஆட்சி என இந்த சட்டத்தோட முக்கிய அம்சங்களாக இருந்துச்சு. அகில இந்திய கூட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த சட்டம் வலியுறுத்துனுச்சு. அதன்படி பார்த்திங்கன்னா இந்தியாவில் 11 மாகாணங்கள், அதுக்கடுத்து 6 சீஃப் கமிஷன்ஸ், அதாவது 6 தலைமை ஆணையரக மாகாணங்கள் இந்த கூட்டமைப்பில் சேர விரும்பிய அனைத்து சிற்றரசுகளும் இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றாங்க. மாகாணங்கள் தங்களோட தன்னாட்சிக்கும் இந்த சட்டம் வகை செஞ்சது அப்படின்னு நினச்சாங்க. அனைத்து துறைகள்லையும் இந்திய அமைச்சர்களோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. மாகாணங்களில் நடைமுறையில் இருந்து வந்த இரட்டை ஆட்சி மத்திய அரசுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. வாக்குரிமையானது வழங்கப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா த ஃபஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி இன் ப்ராவின்ஸ், காங்கிரஸ் அமைச்சரவையும் அதோட பணிகளும். இதில் பார்த்திங்கன்னா 1937 தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டுச்சு. 1935 இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு சட்டமறுப்பு இயக்கத்தால் காங்கிரஸ் பெரிதும் பலன் பெற்றுச்சு. சட்டப்பேரவை புறக்கணிப்பை கைவிட்ட காங்கிரஸ் தேர்தல்களில் போட்டியிட்டாங்க. 11 மாகாணங்களில் போட்டியிட்டு 7 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க. மதராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, சென்ட்ரல் பிரசிடென்சி, ஒரிசா, பீகார், ஐக்கிய மாகாணங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர், இந்த பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான இடங்களில் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் வின் பண்ணியிருந்தாங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா சர் முகமது சாதுல்லா தலைமையில் அசாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் கட்சியோடு இணைஞ்சு கூட்டணி அரசு உருவாக்கப்பட்டு 8 மாகாணங்களில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்சு பிரபலமாக காணப்பட்டாங்க. மக்களோட தேவைகளையும் அவை நிறைவேற்ற முயற்சி பண்ணாங்க. அதாவது இந்த காங்கிரஸ் அமைச்சர்களோட ஊதியம் மாதம் ஒன்றுக்கு 2000 இருந்துச்சு. அது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா வெறும் 500 ரூபாயாக குறைக்கப்பட்டது. அடுத்து தேசியவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட முந்தைய நடவடிக்கைகளை ரத்து செஞ்சாங்க. அரசிடம் அவசர கால அதிகாரங்களை தந்த சட்டங்களை அவர்கள் திரும்ப பெற்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தவிர இதர கட்சிகள் மீது விதிக்கப்பட்ட தடைகளை ரத்து செஞ்சாங்க. தேச அளவில் பத்திரிகைகள் மீது விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை அவங்க அகற்றி விட்டாங்க. காவல்துறையின் அதிகாரங்களை கட்டுப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அதுக்கான சட்ட வடிவம் இந்த காங்கிரஸ் கட்சி அமைச்சரவை கொண்டு வந்தாங்க. அடுத்து அரசியல் பேச்சுவார்த்தை பற்றி CID சார்பாக அறிக்கை தருவது விலக்கி கொள்ளப்பட்டது. CID ரிப்போர்ட்னு சொல்லுவோம்ல, அதை கேன்சல் பண்ணாங்க. விவசாயிகளோட கடன்கள் குறையவும் தொழிலக தொழிலாளர்களோட பணி நிலைமையை மேம்படவும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுச்சு. கோயில் நுழைவு சட்டம் இயற்றப்பட்டது. கல்வி மற்றும் பொது சுகாதாரத்துக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுச்சு. இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மினிஸ்ட்ரி இன் ப்ராவின்ஸ், அதாவது 1937 தான் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது இந்தியாவில். அடுத்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம், அதை பற்றி பார்க்க போகிறோம். தனிநபர் சத்தியாகிரகம்னு சொல்லுவோம்.
இந்த தனிநபர் சத்தியாகிரகம்னா நீங்கள் யாரை வச்சுக்கணும்னா ஆச்சாரியா வினோபாவே. 1940 ஆகஸ்ட் மாதம் வந்து காங்கிரஸ் வந்து 2ஆம் உலகப் போரின் போது இந்தியர்கள் ஆதரவை பெறுவதற்காக அரச பிரதிநிதி லின்லித்கோ ஒரு சலுகையை வழங்கினார். அந்த சலுகை வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எதிர்காலத்தில் தன்னாட்சி, அதாவது டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து இந்தியாவுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா இல்லை. எனவே வரையறைக்கு உட்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தை காந்தியடிகள் அறிவித்தார். இதில் ஒரு சிலர் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க. 1940 அக்டோபர் 17ஆம் தேதி வினோபாவே சத்தியாகிரக போராட்டத்தை முதலாக ஆரம்பித்தார். இந்த ஆண்டோட இறுதி வரையும் சத்தியாகிரக போராட்டம் தொடர்ந்துச்சு. இந்த காலகட்டத்தில் 25,000த்துக்கும் அதிகமான மக்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அதாவது நீங்கள் ஆகஸ்ட் அறிக்கை, அதாவது ஆகஸ்ட் ரிப்போர்ட்டை ஆகஸ்ட் ஆஃபரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 1940 ஆகஸ்ட்டில் லின்லித்கோ அறிவித்த டொமினியன் ஸ்டேட்டஸ் அதை தர்றோம் அப்படின்னு சொன்ன அந்த ரிப்போர்ட்டை தான் என்னென்னு சொன்னால் ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்லுவோம். அந்த ரிப்போர்ட்டுக்கு எதிராக காந்தி தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரகம் தான் என்னென்னா இந்த தனிநபர் சத்தியாகிரகம். அதை ஆரம்பித்தவர் யாருன்னா வினோபாவே, ஆச்சாரியா வினோபாவே. ஓகேயா? இவர் வந்து ஆரம்பித்த தேதி வந்து அக்டோபர் 17, 1940. இவர் வந்து முதலாக ஆச்சாரியா வினோபாவே தான் தனிநபர் சத்தியாகிரகம், அதாவது இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாவை ஆரம்பித்தார். அடுத்து நம்ம பார்க்குறது 1942 கிரிப்ஸ் மிஷன். கிரிப்ஸ் மிஷனை பொறுத்தவரையும் 1942 மார்ச் 22 வந்து கேபினட் அமைச்சர்கள் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அதில் யாருன்னா சர் ஸ்டாபோர்டு கிரிப்ஸ் தலைமையில் ஒரு குழுவை பிரிட்டிஷ் அரசு இந்தியாவுக்கு அனுப்பியது. உரிய அதிகாரத்தை உடனடியாக மாற்றித்தர பிரிட்டன் விருப்பப்படாத நிலையில் காங்கிரஸ் மற்றும் கிரிப்ஸ் தூதுக்குழு இடையில் ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு நல்ல முடிவை எட்டப்படவில்லை. அடுத்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமிலியரான ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி பேச போகிறோம். குவைட் இந்தியா மூமெண்ட். அதில் தான் டூ ஆர் டை அப்படின்னு காந்தி சொன்னது. பார்க்கலாமா? டூ ஆர் டையை பொறுத்தவரையும் கிரிப்ஸ் தூதுக்குழுவோட வெளிப்பாடு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. போர்க்கால பற்றாக்குறையினால் விலைகள் பெரிதும் அதிகரிச்சிருந்துச்சு. இதனால் அதிருப்தி வந்து மக்கள் மத்தியில் தீவிரமாக இருந்துச்சு. பம்பாயில் 1942 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட கூட்டத்தில் வெள்ளை எண்ணெய் வெளியேறு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினாங்க. இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு உடனடியாக முடிவு கட்ட கோரிக்கையை வச்சாங்க. டூ ஆர் டை அப்படிங்கிற முழக்கத்தை காந்தியடிகள் வெளியிட்டார். நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம், அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் அப்படின்னு காந்தி சொன்னார். காந்தியோட தலைமையில் அகிம்சைக்கான மக்கள் போராட்டம் தொடங்கப்பட இருந்துச்சு. ஆனால் அடுத்த நாளே காலையில், அதாவது 9ஆம் தேதி ஆகஸ்ட் 9ஆம் தேதி 1942 அன்று காந்தியடிகளும் காங்கிரஸ் தலைவரும் அனைவரும் கைது செய்யப்பட்டாங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இந்த தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. மறுநாள் காலையில் ஆகஸ்ட் 9 அன்னைக்கு காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, காந்தி உட்பட எல்லா அரசியல் காங்கிரஸ் தலைவர்களையும் கைது செய்யப்படுறாங்க ஆங்கிலேயர்களால். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிம்லா கான்ஃபரன்ஸ், அதோட சேர்த்து வேவல் பிளான். 1945 அதாவது ஆகஸ்ட்டில் தான் நம்ம இந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு பார்த்தோம். அடுத்து 1945 பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 14ஆம் தேதி 1945 ஜூன் 14 வேவல் திட்டம், வேவல் பிளான்னு சொல்லுவோம். இந்த வேவல் பிளானில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த திட்டம் மூலமாக அரச பிரதிநிதியோட செயற்குழுவில் இந்துக்களும் முஸ்லீம்களும் சம எண்ணிக்கையில் இடம்பெற்ற ஒரு இடைக்கால அரசுக்கு வகை செய்யப்பட்டது. இன்டரிம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். போர் தொடர்பான துறை தவிர்த்து அனைத்து இதர துறைகளும் இந்திய அமைச்சர்கள் வசம் கொடுக்கப்பட இருந்துச்சு. எனினும் சிம்லா மாநாட்டில் காங்கிரஸுக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியலை. அனைத்து முஸ்லீம் உறுப்பினர்களும் முஸ்லீம் லீக்கில் இருந்து தான் இடம்பெற வேண்டும் மற்றும் அவர்கள் அனைத்து முக்கிய விஷயங்களிலும் வீட்டோ அதிகாரம், அதாவது எதிர்வாக்குன்னு சொல்லுவோம். இப்போ ஐநா சபையில் இருக்குல்ல வீட்டோ பவர்னு சொல்லுவோம்னா, அதுதான் வீட்டோ அதிகாரங்களை பெற வேண்டும் என்று ஜின்னா கூறினார். முகமது அலி ஜின்னா வந்து நம்ம நாட்டு இந்தியாவுக்கு எப்படி காந்தியோ அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு வந்து முகமது அலி ஜின்னா. 1946ஆம் ஆண்டு தொடக்கத்தில் நடந்த
மாகாண தேர்தலில் பொது தொகுதிகளில் பெரும்பாலானவை வந்து காங்கிரஸ் வின் பண்ணாங்க. முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் முஸ்லீம் லீக் வெற்றி பெற்றது. தனது கோரிக்கைகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக அமைஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராயல் இந்தியன் நேவி ரிவால்ட், ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி. 1946 பிப்ரவரி மாதம் பம்பாயில் ராயல் இந்திய கடற்படையோட மாலுமிகள் என்ன பண்ணாங்கன்னா கிளர்ச்சி செஞ்சாங்க. விரைவில் அங்கேருந்து வேறு நிலையங்களுக்கு பரவிய அந்த கிளர்ச்சியில் சுமார் கிட்டத்தட்ட 20,000த்துக்கும் மேற்பட்ட மாலுமிகள் ஈடுபட்டாங்க. அந்த பைலட்ஸ், அந்த அதாவது கப்பல் ஓட்டுவாங்கள்ல, அவங்கள சொல்லுவோம். இதே போன்று ஜபல்பூர் அப்படிங்கிற இடத்துல இருந்த இந்திய விமானப்படையும் இந்த சிக்னலுக்கு பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து வேலை நிறுத்தங்களில் ஈடுபட்டாங்க. அடுத்து இன்டரிம் கவர்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னால் கேபினட் மிஷனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவோம். பிரிட்டனில் தொழிற்கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்துச்சு. சர் கிளமெண்ட் அட்லி பிரதம மந்திரியாக பொறுப்பேற்றுக்கிட்டார். அவர் பதவியேற்றோட்டி என்ன பண்ணார்னா ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னு விரும்பினார். உடனடியாக ஆட்சி மாற்றம் பண்ணி ஆகணும். அவர் வந்து பெத்திக் லாரன்ஸு, சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸு, ஏவி அலெக்சாண்டர் அந்த மூவரும் அடங்கிய ஒரு அமைச்சர்கள் குழுவை வந்து தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்பினார். பாகிஸ்தானை தனி நாடாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்த அந்த குழுவினர் பாதுகாப்பு தகவல் தொடர்பு காரணங்களுக்காக இந்திய தலைவர்கள்ட்ட வந்து நிறைய கலந்தாலோசனை பண்ணாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்டரிம் கவர்மெண்ட் பார்த்தோம், இடைக்கால அரசு. இது வந்து நேரு தலைமையில், அதாவது இந்தியா வந்து ஒரு இடைக்கால அரசாக உருவாக்க முயற்சி பண்ணாங்க. இதுதான் கேபினட் மிஷன் பண்ண வேலை. இந்த இன்டரிம் கவர்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு இன்டரிம் பிரைம் மினிஸ்டராக நேருவை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து மவுண்ட் பேட்டன் பிளானை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து இடைக்கால அரசு 1946 செப்டம்பர் மாதம் அமைக்கப்பட்டுச்சு. இன்டரிம் கவர்மெண்ட் அமைக்கப்பட்டுச்சு அவரோட தலைமையில். சில தயக்கங்களுக்கு பிறகு முஸ்லீம் லீக் வந்து இந்த இடைக்கால அரசில் 1946ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இணைஞ்சாங்க. அதன் பிரதிநிதி லியாகத் அலி கான் அவர் வந்து ஃபினான்ஸ் கமிஷனுடைய மெம்பராக சேர்க்கப்பட்டார். 1948 ஜூன் மாதம் அந்த காலகட்டத்தில் அதிகார மாற்றம் ஏற்படும் என்று 1947ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சர் கிளமெண்ட் அட்லி அறிவித்தார். 48 தான் வந்து நம்ம அதிகார மாற்றம் கொடுக்குறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யவும் பொறுப்புடன் மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவுக்கு வந்தார். அரசு பிரதிநிதியாக அனுப்பப்பட்டார். 1947 ஜூன் மாதம் 3ஆம் தேதி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டார். அதுக்கு பேர் வந்து ஜூன் 3 பிளான், இல்லை ஜூன் 3 பிளான், இல்லாட்டி மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். ஜூன் 3 பிளான் அல்லது மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்னென்னா இந்தியா பாகிஸ்தானை வந்து ரெண்டாக பிரிக்கிறதுக்கான அந்த பிரிவினை ஒப்பந்தத்தை தான் என்னென்னு சொல்லுவோம்னா மவுண்ட் பேட்டன் பிளான் ஆர் ஜூன் 3 பிளான். அடுத்து விடுதலை. இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் 1947 ஜூலை 18ஆம் தேதி பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் என்ன பண்ணாங்கன்னா இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றினாங்க. மவுண்ட் பேட்டன் திட்டத்துக்கு செயல் வடிவம் தரப்பட்டுச்சு. இந்தியா மீதான ஏகாதிபத்திய இறையாண்மையையும் இந்த சட்டம் ரத்து செஞ்சது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என 2 பகுதிகளாக இந்தியா பிரிக்கப்பட்டது. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்தாங்க. அடுத்தது 1948 ஆகஸ்ட் 14 அன்னைக்கு பாகிஸ்தானுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்தோம். நம்மகிட்ட மொத்தமாக தான் வாங்கினோம். அதுக்கு பிறகு நம்ம தலைவர்கள்லாம் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு தனி நாடு அப்படிங்கிற சுதந்திரத்தை கொடுத்தோம். இப்போ நம்ம பார்த்த டாபிக் இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம். 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், சுதேசி மூமெண்ட். 1906 சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வாஸ் ஸ்டார்டட். 1916 ஹோம் ரூல் லீக், லக்னோ பேக்ட். 1917 சாம்பரான் சத்தியாகிரகா. 1918 கேதா சத்தியாகிரகா. 1919 ரவுல் அட்டாக், சாலியன் வாலாபாக் மாஸ்கரே. 1920 கிளாஃபட் மூமெண்ட். அதே 20ல் பார்த்திங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். 1922 சௌரி சௌரா இன்சிடென்ட். 1923 த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்வராஜ் பார்ட்டி. 1927 த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த சைமன் கமிஷன். 1928 மோதிலால் நேரு ரிப்போர்ட். 1929 த லாகூர் காங்கிரஸ் சீசன்.
1930 Chal Satyagraha, first roundtable conference. 1931 Gandhi Irwin Pact, second roundtable conference. 1932 Communal Award, Pune Pact, third roundtable conference. 1935 Government of India Act. 1937 first Congress Ministry in province. 1940 August offer, individual Satyagraha. 1942 Cripps Mission, Quiet India Movement. 1945 Wavell Plan, Simla Conference. 1946 Royal Indian Navy, Cabinet Mission, Interim Government. 1947 Cabinet அதாவது Mountbatten Plan, India got independence. 1947 Mountbatten Plan and India got independence. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.